வணக்கம், நான் சிவா பேசுகிறேன். இது எங்களுடைய முதிநாத் சதுர் 2வது நாள் ப்ரோக்ராம். மார்னிங் போகுராவில் லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் பிந்தபாசனி கோவிலுக்கு போனோம். பிந்தபாசனி கோவிலுக்கு போயிட்டு இங்கே இப்போ குப்தேஸ்வர் மகாதேவ் குகை டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இது முக்கியமான பிளேஸ் ஆகும் போகுராவில். இது உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. இந்தியன் காஸ்ட்டு 80 ரூபா கிட்ட ஆகுது. ஸோ நாங்கள் 6 பேர் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பிக்னிக் பிளேஸ் மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது ஒரு கோவில், அதுதான் இதில் முக்கியமான விஷயம் பார்க்கணும். முதிநாத் யாத்திரை வர்றவங்க இந்த கோவிலை மிஸ் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும், பாருங்கள். குப்தேஸ்வர் மகாதேவ் ஓ நமச்சிவாய. என்ட்ரி டிக்கெட் வாங்கி உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த மெயின் கோயிலுக்கு போகிறோன்னா என்ட்ரன்ஸ் வந்துச்சு. அதுலேருந்து நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கீழே இறங்க ஆரம்பித்தோம். கீழே படிகள் போட்டிருக்கிறாங்க, நல்லாவே சிறப்பாகவே இருக்குது. இது சுழலும் படிக்கட்டு மாதிரி இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு சைடு ஃபுல்லாகவே சிலைகள் இருந்துச்சு. நம்ம நந்தி தேவரில் ஆரம்பித்து நம்மளுடைய அவ்வளோ சிலைகள், ஈவன் சூரியன் சனி பகவான் வர சிலைகள் இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்துட்டு ரசிச்சுட்டு உள்ளே இறங்கிட்டு இருக்கிறோம். இந்த படிகள் இறங்க பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பட் உள்ளே போக தான் கஷ்டம். இது பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி தவக்கோலம். இது அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா பெருமாள் சங்கு சக்கரத்தோடு இருக்கிற சிலை இருந்துச்சு. பட் சக்கரத்தை உடச்சிருக்கிறாங்க. அடுத்தால ஒரு நேபாள் மனிதர் யானை மேலே வர்றாப்புல ஒரு சிலை இருந்துச்சு. அது பார்க்க அட்டகாசமாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் யசோதாவோட தாய்மை கோலம் ரொம்ப அட்டகாசமாக பார்க்க அட்டகாசமாக இருந்துச்சு. இது பார்வதி தேவி தவக்கோலம் இருக்கிற ஒரு சிலை. இங்கே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சிலை. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி தவக்கோலம். அதாவது இந்த இடத்துலலாம் பார்வதி தேவன் சிவபெருமான் அடையிருக்க தவம் இருந்ததாக ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா சிலையிலும் பார்க்கறது ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க. அது உண்மையாக ரசித்து பார்க்கணும். சில சிலைகள் உள்ளே இருக்கிறதெல்லாம் மார்பிள் சிலைகள், இங்கே மேலே இருக்கிறதெல்லாம் கல் சிலைகள். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு. அதாவது பார்க்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. அதாவது நம்ம நினைக்கிறாப்புலாம் இல்லை, நல்ல அந்த நாட்டில் இந்த மாதிரி சிலைகள் இப்போ தான் பார்க்குறேன். பொதுவாக சுவை சிற்பங்கள் இருக்கும், இல்லை சுண்ணாம்பு சிற்பங்கள் இருக்கும். பட் கல் சிற்பங்கள் மார்பிளில் உள்ளது நல்ல எல்லா இடத்துலையுமே வச்சுருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இது சனி பகவான் இருக்கிற ஒரு சிலை. இதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா சிம்மவாகினி. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப பரந்துராமன் பெருமாள் இருக்கிற ஒரு சிலை. தேவர்களும் அசுரர்களும் பாட்டுகளை கலந்த போது வழங்க ஆழகால விஷயத்தை சிவம் அருந்துற சிலை பார்க்க உண்மையிலே சிறப்பாக இருந்துச்சு. இது கல் சிற்பம் இல்லை, சுத சிற்பம் மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ குகைக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். குகை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. இந்த குகை 3 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் பப்ளிக் அலோவ் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 200-300 மீட்டர் தான் அலோவ் பண்ணுறாங்க. இது 2 பொசிஷனாக இருக்குது, ஒன்று மேலே ஒன்று கீழே. இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன். இந்த இடத்துல ஒரு பசு சிவலிங்கத்துக்கு பால் சுகிற காட்சி ஒன்று சரியாக இருந்துச்சு. பார்க்க அற்புதமாக இருக்குது. உள்ளே கூட்டு போகிறோம் பாருங்கள். ரொம்ப இருட்டாக தான் இருக்குது. கஷ்டப்பட்டு தான் உள்ளே நுழையணும். பக்கமே லைட்ஸ் போட்டிருக்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு லைட்ஸ்லாம் கிடையாது. இது உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 2-3 இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நீங்கள் போய் பார்த்து நடக்கணும். ஸ்லிப்பாக இருக்கிற தண்ணி மேலேருந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாம் படியெல்லாம் ஒழுங்காக தான் போட்டிருக்காங்க. பட் கூட்டம் ரொம்பலாம் ஒன்றும் இல்லைங்க. இங்கே பார்க்குறோம் உள்ளே இறங்கி போயிட்டே இருக்குது. படிகள் தான், எல்லா படியும் ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. செப்பல் ஷூ போட்டு போகிறது ரிஸ்க்கு தான். இந்த இடத்துல இதை பார்த்து ஃபுல்லாக போகணும். ஆனால் கம்பியெல்லாம் வச்சுருக்குறாங்க, லைட்ஸும் போட்டிருக்கிறாங்க. ஸோ அது பயம்லாம் ஒன்று இருக்காது. பட் எல்லா இடமும் ஈரமாக தான் இருக்கும் இந்த இடத்துல. அதுதான் ஒரு பெரிய ஒரு கஷ்டம். இந்த இடத்துல நாங்கள் இப்போ அந்த கோயிலை போய் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. அந்த சிலையை நீங்கள் பாருங்கள். ஒரு பசு சிவலிங்கத்து மேலே பால் சுடுகிற காட்சி. இது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அங்கே ஒரு சின்ன பூசாரி மாதிரி இருக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. பட் நான் எடுத்துட்டேன். ஸோ இன்னும் ஒன்றும் பண்ண முடியல. இதை பார்த்துட்டு வெளியே திரும்ப இன்னொரு பொசிஷன் கீழே போகணும். அது அங்கே தான் சிவலிங்கம் ஒன்று இருக்குது. அந்த சிவலிங்கத்தை ஃபோட்டோ எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ யாருக்குமே அலோடு கிடையாது. அதுதான் அதில் பெரிய ஒரு முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டில் இந்த குகையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த இடம் கண்டை ஆற்றக்குறையில் தான் இருக்குது. ஸோ குடிக்க வந்த ஒரு 4 பேர் தற்செயலாக கண்டுபிடிச்ச குகை தான் இந்த குகை. 16ஆம் நூற்றாண்டில் தான் இது வெளியுறத்துக்கே தெரிஞ்சிருக்கு. இந்த படிக்கட்டுகள்லாம் இப்போ ரீசெண்டாக அமைச்சது தான். ஸோ இது பெரிய இதெல்லாம் கிடையாது. இப்போ நாங்கள் சிவலிங்கத்தை பார்க்க உள்ளே போயிட்டுருக்கோம். எங்கள் கைடும் சொல்லிட்டு அதுக்கு மேலே ஃபோட்டோ எடுக்காதீங்க, அந்த இடத்துல ஃபோட்டோ எடுங்க. அந்த இடத்துக்கு கீழே தான் சிவலிங்கம் இருக்குது.
இந்த சிவலிங்கம் பார்க்க அட்டகாசமாக இருக்குது. தண்ணி விழுந்துகிட்டே இருக்குது. ஒரு சின்ன இரும்பு கிரைண்டர் மாதிரி போட்டு அதுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. ஸோ அதையே பார்த்தோம். அதை பார்த்துட்டு திரும்ப நாங்கள் வந்து உள்ளே போயிட்டுருக்குறோம். உள்ளே போனேன்னா ஒரு சிறப்பான காட்சி ஒன்று இருக்குது. அது சொல்கிறோம் பாருங்கள், உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போகலாம் ஒரே தண்ணி தான். பாறை 2 சைடு பார்த்தீங்கன்னா பாறைக்குள்ளே தண்ணி ஒழுகிட்டே இருக்குது. அதாவது கசிதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. இங்கே வவ்வாலும் நிறைய இருக்குது. நாங்கள் 2-3 வவ்வாலை பார்த்தேன். எங்கள் குரூப்பில் வந்து அவ்வளோ பேரும் மெதுவாக நடந்து போயிட்டுருக்குறோம். ஸோ ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறது, இந்த கேனல்லாம் இறங்கினா எப்படி இருக்கும், தண்ணியல் ஒடி அந்த இது மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி சகதி இது மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி தான் உள்ளே போகணும். நீங்கள் உள்ளே போனால் தான் அற்புதமான காட்சி ஒன்று இருக்குங்க. கஷ்டப்பட்டாலும் ஒரு அற்புதமான காட்சியை பார்த்தேன். சந்தோஷத்தில் நாங்கள் இருந்தோம். இங்கே பாருங்கள், 2 சைடும் தண்ணி ஒழுகிட்டே தான் இருக்குது. பாறையிலும் தண்ணி கசஞ்சிட்டு தான் இருக்குது. கேர்ஃபுல்லாக போகணும். நான் போட்டு போன சட்டை ஷர்ட் பேண்ட் எல்லாமே நனைஞ்சிருச்சுங்க. அந்த அளவுக்கு தண்ணி ஒழுகிட்டு தான் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு நீர்வீழ்ச்சி தானே, ஃபால்ஸ் தானே. ஃபால்ஸ்லேருந்து நீர்வீழ்ச்சியிலேருந்து தண்ணி வருது, பாறையில் விடுறது தான். ஸோ நாங்கள் வந்து அந்த எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டோம். இங்கே தான் பார்க்கணும் முக்கியமான காட்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது கீழே இறங்கி ரொம்ப கஷ்டம். வயசானவங்க நிறைய பேர் இறங்கலை. நாங்கள் ஒரு 4-5 பேர் மட்டும் இறங்கி பார்த்தோம். மற்றவங்க மேலேருந்தே பார்த்தாங்க. இங்கே என்ன காட்சின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலுக்கு எதிர்ப்புற ஒரு சாலையில் இருக்கிறது வந்து தேவி நீர்வீழ்ச்சி. அதோட ஃபால்ஸ் வந்து இந்த இடத்துல விழுறதுங்க. அதுதாங்க முக்கியமான காட்சி. இது பார்த்தீங்கன்னா பார்த்து அட்டகாசமாக இருக்கும். 2 பாறைக்கு நடுவில் தண்ணி உள்ளே போகிறது பார்ப்போம். எங்கே போகுதுன்னு யாருக்குமே தெரியல. இதை கண்டுபிடிக்க ரொம்ப ட்ரை பண்ணாங்கன்னா இதுவரை யாரும் கண்டுபிடிக்கலையா. ஸோ அதுதான் இதில் பெரிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த நீர் ஃபால்ஸ் இவ்வளோ தண்ணி பூமிக்குள்ளே எங்கே போகுது யாருக்கும் தெரியாதுங்க. ஏன் அது மட்டும் இல்லை, இந்த கோயில் பேர் வந்து குப்தேஸ்வர் மகாதேவ் குகை டெம்பிள். இந்த குகைக்குள்ளே வந்து குப்தேஸ்வர் பேர் வச்சுருக்கோம் சிவலிங்கத்துக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சத்தியுகத்தில் வந்து சிவபெருமான் வந்து இந்த இடத்துல மறைஞ்சு வாழ்ந்ததாக அர்த்தம். அதான் குப்தேஸ்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. குப்தேஸ்வர்னா மறையும் கடவுள், அதாவது மறைக்கப்பட்ட கடவுள்னு பொருள். அவ்வளோதான். இது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இதை பார்க்கலாம். டெய்லி நீர்வீழ்ச்சி உள்ளே விடுறது பாருங்கள். எவ்வளோ அட்டாசமாக தண்ணி பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருது எப்படி போய் யாருக்குமே தெரியாது. ஸோ இங்கே வந்து எங்கள் குரூப்பில் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நிறைய பேர் கும்பிட்டுக்கிட்டாங்க. நீர்வீழ்ச்சியில் வந்து இப்படி ஒரு இது நாங்கள் பார்த்ததே இல்லை. நம்ம குற்றாலம் போயிருக்கிறோம், கோவை குற்றாலம் சொல்லி கோயம்புத்தூர் சைடு போயிருக்கோம், வால்பாறை சைடெலாம் ஃபால்ஸ் பார்த்துருக்கோம். பட் இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக தண்ணி வந்துட்டு இருக்கு. பட் எங்கே கீழே போகுது பூமிக்குள்ளே போகுதுன்னு இதுவரை கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தவக்கோலம் ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் வந்து பார்வதி தேவி ஈத்தால உட்காந்துருக்கப்ப ஒரு சிலை இருந்துச்சு. அது பார்க்க அட்டகாசமாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் ரொம்ப உண்மையிலே ரசித்து பார்க்கணும். பட் எல்லாரும் தண்ணி ஒழிகிட்டே தான் இருக்குது. நான் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே ஏறி போகலான்னு சொல்லி மேலே ஏறி போயிட்டுருக்குறோம். ஸோ இதுதாங்க இந்த மகாதேவ் டெம்பிளோட கதை. இது குகையில் இருக்குது. அதனால் பார்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த பார்த்தீங்கன்னா அந்த வியூ நல்லாயிருக்கும். ஒவ்வொரு சைடும் பார்த்தீங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சி வர்றது வெளியே இருக்கும். நாங்கள் மேலே ஏறி படி ஏறி வந்துட்டோம். படியில் வந்தோன்னா மக்கள்லாம் இறங்கும் மூலம் உற்சாகமாக இறங்கிட்டாங்க. ஏறுறப்போ எல்லோரும் கஷ்டப்பட்டாங்க. ஸோ எல்லோரும் ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி அங்கே உள்ள மண்டபத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டோம். ஸோ அந்த மண்டபம் பக்கத்தில் விநாயகர் சிலை நின்ற கூடத்தில் இருந்துச்சு. பார்க்க அட்டகாசமாக இருந்துச்சு. எல்லோரும் ரசித்து அவரோட செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிட்டோம் நாங்கள். ஸோ இது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. நேபாளில் வந்து ஒரு குகையிலுக்குள்ளே ஒரு சிவலிங்கத்தை பார்த்த தரிசனம் வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. ஸோ மேலேறி வந்தோம். மேலேறி வந்துட்டு இந்த பார்க்குக்கு போகிறோம். இந்த பார்க்கு பார்த்தீங்கன்னா இதோட சிறப்பு. இந்த இடத்துல வந்து எங்கும் இருப்பார், தூணே இருப்பார், திருமணி இருப்பார் பெருமாள்னு சொல்கிறாப்புல. நேபாள் எங்கே போனாலும் ஜலநாராயணன் இருக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு ஜலநாராயணன் இது பார்த்தோம். ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க. அதை உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் வாங்க. இங்கே ஜலநாராயணன் சிலை சூப்பராக இருந்துச்சுங்க. சங்கு சக்கரத்தோட இது ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கிற கோலம். 4 பக்கமும் ஆதிசேஷன் இருக்கிறப்பலையும் ரொம்ப பார்க்க அட்டகாசமாக இருந்துச்சு. பட் நம்ம ஊர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் பைசா போட்டுருவாங்களே. அது தண்ணியெலாம் பார்க்காம நேபாள் ருபீஸ், இந்தியன் ருபீஸை போட்டுட்ருக்குறாங்க. பட் இது வந்து சிலை வந்து ஒரு கோவில் மாதிரி தெரியல, ஒரு பிக்னிக் ஸ்பாட்டில் வச்சுருக்க மாதிரி தெரிஞ்சுது. பட் ஆனாலும் நாராயணன் எங்கும் இருப்பார், எதிலும் இருப்பார். ஸோ அவரை பார்த்து சந்தோஷம். ஒரு சில வலது கையில் பார்த்தீங்கன்னா ஒரு தாமரைப்பூ, இடது கையில் கதம் வச்சு ரொம்ப பார்க்க ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. ஒரு சின்ன பார்க்கு தான் அது. ஸோ இந்த பார்க்கில் வந்து நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். இந்த இதை வந்து உங்களுக்கு விரிவாக காட்டணுங்கிறதுக்காக தான் இதை காட்டுறேன். இதே சிலை தான் காத்மாண்டுவில் இருக்குது, ஜலநாராயணன் டெம்பிளில். இதே மாதிரி பசுபதிநாத் கோவில்னு இதே மாதிரி சின்ன சிலை ஒன்று பசுபதிநாத் கோவில் பிரகாரத்தில் இருக்குது. நிறைய பேர் கவனிச்சிக்க மாட்டாங்க. ஹரியும் ஹரனும் ஒன்று தான். பட் இங்கே வந்து ஒரே இடத்துல வந்து ஹரியும் ஹரனையும் தரிசித்த சந்தோஷத்தில் நாங்கள் வந்து வெளியே வந்துட்டுருக்கோம். வெளியே வர்றப்போ இன்னொரு ஆச்சரியம் காட்சி இருந்துச்சு.
அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட சாலக்கிராம கற்கள், அது அமோனைட்ங்கிற கல் தான் அது. அதில் மிகப்பெரிய கல் வந்து இந்த இடத்துல வச்சுருந்தாங்க பார்க்கில். இதை பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். ஸோ இதை வந்து சிறப்பாக வந்து அவங்க ஒரு சிற்ப வடிகளை பண்ணி அது மேலே வந்து ஒரு பாம்பு வந்து தாங்கிட்டு இருக்காப்புல சாலக்கிராம பெருமாள் வச்சுருந்தாங்க. இதான் இப்போவே கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய சாலக்கிராம பெருமாள் ஆகும். அவ்வளோதான். ஸோ நாங்கள் இதுக்கப்புறம் டேவி ஃபால்ஸ் போகிறோம். உங்களை கூப்பிட்டு போகிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.